அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லியுமா அலையணும்னு சொல்லி நம்ம வடிவேல் சொல்லுவார் இல்லையா, அந்த காமெடி தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா சமீபத்தில் மத்திய அமைச்சரவை சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுக்க நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தாங்க. இந்த அறிவிப்பு வெளிவந்தோடனே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். இது அரசுக்கும் திமுகவுக்கும் கிடைத்த வெற்றி. திமுக அரசு கொடுத்த அழுத்தத்துக்கு அடிபணிந்து தான் மத்திய பாஜக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மறந்துட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டார். ஏன்னா போன மாதமே ஐயா அன்புமணி இந்த திமுகவினுடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டார். தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து எதுவும் கோரிக்கைகளை முன் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்கும் விதமாக அப்படியெல்லாம் எந்த விதமான கோரிக்கையும் அவங்க முன்வைக்கவே இல்லை அப்படின்ற பதிலையும் கொடுத்துருக்காங்க. இதை அப்பயே ஐயா அன்புமணி அவர்கள் செய்தி ஊடகங்களையும் இணையதளத்திலையும் வெளியிட்டுட்டாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இவங்க வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறினது தெரியாமல் தான் இப்போ நம்ம முதலமைச்சர் அறிக்கை கொடுத்து பெருமை தேடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல திமிங்கலாம், அது எப்படி கோரிக்கையே வைக்காமல் இவங்க அழுத்தம் கொடுத்துருக்க முடியும்? இது ஒன்றும் கருணாநிதி குடும்பத்துக்கும் திமுகவுக்கும் புதுசு கிடையாது. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு நாங்கள் தான் காரணம் முன்னாடி ஓடி வந்து லேபிள் ஓட்டிக்கிட்டு திரிவாங்க வெக்கமே இல்லாமல். எதுக்கு தான் இப்படி அடுத்த விம்பத்த பிள்ளைக்கு இன்சியல் போட அலையிறாங்கன்னு புரியல.